لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனது ஹபீபு நாயகம் இருவுலக இரட்சகர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளான வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களை நேசிக்கின்ற உன்னதமான ஜமாத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கொண்டு வந்தான். அல்லாஹ் செய்த அந்த பாக்கியம் மிகப்பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் இந்த பாக்கியத்தில் நம்மை வாழச் செய்து மரணித்து மரணிக்காதவர்கள் என்று திருமறையில் சான்று பகர்கின்ற சிறப்புமிக்க கூட்டத்தில் நம் அத்தனை பேரையும் ஆக்கி அருள் புரிவானாகும். ஆமீன். சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாயி அரபு கல்லூரிகளுடைய முதல்வர்களே, பட்டம் வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபை, புனிதமான ரமலான் மாதத்தை நாம் அடைந்து பகலிலும் இரவிலும் இபாதத் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற பெரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹு இந்த பாக்கியத்தை நம்முடைய இறுதி மூச்சு வரை ஒவ்வொரு ரமலானையும் பகலையும் இரவையும் இபாதத்தோடு அவனை பற்றி அறிகின்ற ஞானத்தோடு கலிக்குகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. சங்கைக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை, தொடர்ந்து ரமலானுடைய இந்த நடுநிசி இரவுகளிலே உஸ்தாதுமார்கள் பல்வேறு தலைப்பின் கீழ் தங்களுடைய பயான்களை செய்த பிறகு இறுதியாக இறைவன் சம்பந்தமான சில விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இந்த வகையில் சிஃபாத்துல்லா, அல்லாவுடைய உமுஹாத்து சிஃபாத், சிஃபாத்துல் மஆனியை நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் 6வது சிஃபத்து தான் சிஃபத்து அஸ்ஸமா, சமா என்கின்ற சிஃபத்து. சமான்றது கேட்குதல் என்கின்ற அந்த சிஃபத்து. 7வது சிஃபத்து பசீர், பசர் என்கின்ற அந்த சிஃபத்தாக என்ன செய்கிறது, இருக்குகிறது. இப்போ சமாவு என்கின்ற இந்த சிஃபத் ஆகிறது. எல்லா உம்முஹாத்து சிஃபாத்தை போல இதுவும் அஸலியத்துன் கதீமத்துன் காயிமத்துன் பிதாத்திஹி, ரப்புடைய தாத்தோடு இணைந்து இருக்குகின்ற பூர்வீகமான சிஃபத்தாக சமஉ என்கின்ற அந்த சிஃபத் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ சமஉ என்கின்ற இந்த சிஃபத் எதெல்லாம் மௌஜூதாத்தா இருக்குகிறதோ அவைகளோடு சம்பந்தம் என்ன செய்கிறது, பருகிறது. ஃபயஸ்மஉ குல்ல ஷையின் மௌஜூதும் மினல் அஸ்வாத். அப்போ மௌஜூதா இருக்குகின்ற அத்தனை வைகளுடைய சப்தங்களையும் என்ன செய்கிறது, இந்த சமூ என்கின்ற இந்த சிஃபத் என்ன செய்கிறது, கேட்குகிறது. அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னல்லாஹ சமீஉன் அலீம். அல்லாஹ் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்குகின்றான். அப்போ நம்ம கட்டாயம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சமீஉன் லிஜமீஇல் மஸ்மூஆத், கேட்கப்படக்கூடியவைகள் என்னென்ன இருக்குகின்றதோ அத்தனையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடியவனாக என்ன செய்கின்றான், இருக்கின்றான். எதெல்லாம் கேட்கப்படக்கூடிய விஷயங்களா இருக்கிறது, கேட்கப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கும், நம்ம பேசக்கூடியதை கேட்கறது, நம்முடைய இதயம் துடிக்கிறத என்ன செய்யறது கேட்கறது, பல்ஸ் துடிக்கிறத கேட்கறது, நம்ம காலடி ஓசையை எடுத்து வைக்கிற சப்தத்தை என்ன செய்கிறது, கேட்குகிறது.
இதே மாதிரி என்னென்ன அசைவுகள் இருக்குகிறது என்னம்மா, அல்லது ரொம்ப மறைவா பேசுகின்ற அந்த பேச்சை கேட்பது, பகிரங்கமா பேசுகின்ற அந்த பேச்சை கேட்பது, இதே மாதிரி என்னென்ன பேச்சுக்கள் எல்லாம் இருக்குகிறது, என்னென்ன சப்தங்கள் எல்லாம் இருக்குகிறது. நம்ம வந்து ஏகேசியில் இருக்கிறோம், வெளியே போய் பார்த்தீங்கன்னா அந்த மயில்களுடைய சப்தங்கள் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். சுற்றி மயில்கள் வந்து இங்கே இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், அறிய முடியும். அப்போ சப்தங்கள் இப்படி என்னென்ன வகையிலெல்லாம் அந்த சப்தங்கள் வந்து வெளியாகின்றது, சின்ன சப்தத்திலிருந்து பெரிய சப்தம் வரைக்கும். கிரஷரு அவங்க என்ன செய்யறாங்க, நடத்துறவங்க என்ன செய்வாங்க, கல்குவாரி அது இரவு முழுக்க என்ன செய்யும், இப்படி கர 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 கரன்னு அந்த சப்தம் வந்து அந்த அரவு மிஷினுடைய சப்தங்கள், அல்லது மிஷின்களுடைய சப்தங்கள், பறவைகளுடைய சப்தங்கள், விலங்குகளுடைய சப்தங்கள், அல்லது வந்து இடியினுடைய சப்தங்கள், மேகம் நகர்வதன் மூலமா ஏற்படுகின்ற உராய்வுகளுடைய சப்தங்கள், இப்படி சப்தங்கள்னு எடுத்துக்கிட்டா என்னென்னலாம் இருக்குது. என்னம்மா, கடல் அதனுடைய ஓசை இருக்குதா, சப்தம் ஓசை இருக்குதா இல்லையா, காத்து ஜிவ்வுன்னு அடிக்கிற அதனுடைய அந்த ஓசை, சோன்னு பெய்கிற மலையினுடைய அந்த ஓசை, இப்படி நீங்க எடுத்துக்கலாம். ஓசைன்றதுக்கு கிட்டத்தட்ட மஸ்முஆத் என்ன செய்கிறது, எவ்வளவு இருக்கு உங்களுக்கு. என்னம்மா, ஒரு குழந்தைய அது மலையில பேசுற அந்த சப்தம், தத்தி தத்தி எடுத்து வைக்கிற காலடியினுடைய அந்த சப்தங்கள், இப்படி அல்லது வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, சில பேர் வந்து அவங்க மாற்றுத்திறனாளியா இருப்பாங்க, அவங்க மூலியமா வெளியாகக்கூடிய சப்தங்கள், நோயில உள்ளவங்களுடைய சப்தங்கள், முணங்குறாங்க, வலிக்குதுன்றாங்க, அம்மான்றாங்க, தான்றாங்க, தாங்க முடியலையேன்றாங்க, எனக்கு ஏன் இந்த சோதனைன்றாங்க, அல்லது பணத்தை பறி கொடுத்தவன், சொத்தை பறி கொடுத்தவன், அவனுடைய அந்த முனங்கள், சப்தங்கள், வேதனைகள், அல்லது அபகரிக்கப்பட்டவன், துரோகம் செய்யப்பட்டவன், அந்த துரோகம் பண்ணிட்டான், அப்ப துரோகம் இழைக்கப்பட்டவன் என்ன மாதிரி வேதனையில் என்ன செய்வான், இருப்பான், சொல்ல முடியாது, தாங்க முடியாத வேதனையில் இருப்பான், உயிர் இழப்புகளை குடும்பத்துல சந்திச்சவன் எப்படி ஒரு வேதனையில அவன் இருப்பான். உங்களுக்கு என்ன சொல்றீங்க, குடும்பத்துல முக்கியமானவங்க வஃபாத்துன்னா அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும், எவ்வளவு சம்பவங்களை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இப்படியே இதனுடைய வகைகளை நீங்க எடுத்து பாருங்க. என்னம்மா, இன்னல்லாஹ சமியுன், மொத்தத்தையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், கேட்கின்றான். மஸ்முஆத் என்னென்ன இருக்குதோ அத்தனை மஸ்முஆத்தினால நீங்க அப்படியே நீங்க வகைகளை பிரிச்சிடலாம் இல்லையா. என்னம்மா, வெறும் நம்ம பேசுறத கேட்கறது அது மட்டும்ன்றது கிடையாது. மஸ்முஆத்துன்றதுக்கு வந்து அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போலாமே. என்னம்மா, கடல் பேசுது, மலை பேசுது, காற்று பேசுது, மவுண்ட் அந்த மலை வந்து என்ன செய்யுது, பேசுது, நெருப்பு என்ன செய்யுது, உங்களுக்கு வந்து பேசுது. என்னமா சொல்றீங்க, விலங்குகள் ஒன்னோட ஒண்ணு பேசுகிறது, எறும்புகள் ஒன்னோட ஒண்ணு என்ன செஞ்சுக்கிறது, பேசுகிறது, தேனீக்கள் ஒன்னோட ஒண்ணு பேசுகிறது, பூச்சிகள் ஒன்னோட ஒண்ணு என்ன செய்கிறது, பேசுகிறது. இதுல நமக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம். பறவைகள் பேசுற சப்தத்தை சுலைமான் நபி கேட்டதை அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்யறான், சொல்லி காமிக்கிறான். எறும்புகள் பேசிக்கிட்டதை குர்ஆனில் வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காமிக்கிறான். அப்ப நம்ம பேச்சு தான் இல்லை, மொத்த பேச்சையும் அல்லாஹ். நமக்கு வேணா நம்மளை தவிர மற்ற பேச்சு தெரியாது. என்னம்மா, நம்மளை தவிர மற்ற பேச்சு தெரியுமா, எறும்பு பேச்சு நமக்கு தெரியுமா, பறவை பேச்சு நமக்கு தெரியுமா, விலங்குகள் பேச்சு நமக்கு தெரியுமா, யானையெல்லாம் வந்து எப்படி சொல்றாங்க, இங்கேருந்து அங்க போனா யானைக்கு பத்தி என்ன சொல்லுவாங்க, ஜல்தி தான் சொல்லுவாங்க. குரங்கு தாவுன்னு சொன்னா அதுக்கு எப்படி சொல்லுவாங்க. ஆமா, அந்த பீச்சிலலாம் நீங்க குரங்காட்டி குரங்கு வச்சு இது பண்ற எப்படி சொல்றாரு அவனுக்கு, சொல்றாருல்லம்மா. ஏதோ சொல்றாருல்ல. யானை பாக வந்து எப்படி யானைய உட்கார சொல்றாரு, போக சொல்றாரு, சாப்பிட சொல்றாரு, நிக்க சொல்றாரு,
காசு வாங்க சொல்றாரு, தண்ணி தெளிக்க சொல்றாரு. பாஷை இருக்குதா இல்லையா உங்களுக்கு? என்னம்மா? அது வந்து நாட்டுக்கு நாடு மாறல. எல்லா நாட்டையும் ஒரே வகையான செய்தியா இருக்கு, பேச்சா இருக்கு. நம்ம ஆடு மாடுகளை எப்படி நம்ம என்ன செய்யறோம், பேசுறோம். சாதாரணமா ஆடு மாடு வளர்க்குறவங்க வந்து அதோட பேசுகின்ற சாதாரணமா பேசுறாங்க. என்ன தெரியுங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ வந்துகிட்டே இருக்க அப்படின்றாங்க. நம்ம யாரோ நினைக்கிற பார்த்தா வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணியை தான் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. இவங்களுக்கே சின்ன சின்ன அந்த அடையாளங்கள்ல வந்து என்ன செய்யறாங்க, அப்படி ஒரு பேச்சு வழக்கு இருக்குதே இல்லையா? என்ன சொல்றீங்க? செல்ல நாயை வளர்க்குறவங்க என்ன செய்யறாங்க, அதோடு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட பேசுறதை விட எனக்கு இதுகிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குயில்கிட்ட பேசுறாங்க, கிளிகிட்ட என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. காகத்திட்ட பேசுறவங்க என்ன செய்யறாங்க, எப்படி கூப்பிடுவீங்க காக்காவை? என்ன செய்றீங்க? அதில் என்ன செய்வேன், சைவ் சொல்லி பார்க்கிறாரு, கா கா கா. அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ சமீஉன், இந்த சமீஉன்ல வந்து வெறும் நம்மளை மட்டுமே நம்ம என்ன செஞ்சிக்க கூடாது, திங்க் பண்ணிக்க கூடாது. எத்தனை வகையான சப்தங்கள் இருக்கிறதோ அத்தனை வகையான சப்தங்களையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், கேட்கின்றான். இப்போ சம்மா என்பது அவனுடைய சிஃபத்துன் அசலியத்துன், கதீமத்துன் பூர்வீகமான அவனுடைய தாத்தோடு இணைந்திருக்கின்ற சிஃபத்தாக என்ன செய்கிறது, இருக்குகிறது. அதே மாதிரி அத்தனையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், பார்க்கின்றான். எபுசிரு குல்லல் முபசராத், அத்தனையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கின்றான். இது அல்லாஹ் குர்ஆன்ல வந்து வஹுவ ஸமீஉல் பஸீர், அது என்ன செய்யறான், திரும்ப திரும்ப என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். ஏதோ இறைவன் வந்து ஓரமா தூரமா இருக்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. சமீஉன் பஸீருன் அப்படின்றத அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான் பாருங்க, அம் யஹ்ஸபூன அன்னா லா நஸ்மா சிர்ரஹும் வ நஜ்வாஹும், அதாவது அவங்களுடைய ரகசியமான பேச்சு, குசு குசு குசுன்னு பேசுறாங்க, அவங்களுடைய ரகசியமான பேச்சு, அல்லது வந்து எமைகளால் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க, அல்லது விரல்களால் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க, அல்லது கண் ஜாடையால் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அப்போ அண்ணா லா நஸ்மா சிர்ரகும் வனஜுவாகும், அவங்க பகிரங்கமா பேசுறது அல்லது ரொம்ப ரகசியமா பேசுகின்ற ஒன்று. பெண்கள்லாம் எப்படி பேசுவாங்க, இன்னொருத்தவங்க தெரியக்கூடாதுன்னா எப்படி பேசுவாங்க, ஜெயபாஷை எப்படி பேசுவாங்க பேரையூர்ல? இல்ல பெண்கள் அவங்களுக்கு இல்ல, மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எப்படி பேசுவாங்க? இல்லைம்மா, நீங்க வீட்டில் நல்லா அசந்து படுத்து கிடக்குறீங்க, உங்க பக்கத்துல உட்காந்து பெண்கள் பேசிட்டு இருக்காங்க, ஆனா உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, எப்படி பேசுவாங்க? அவசராரு, அதான் நான் தூங்கிறேன்னா எனக்கு தெரியாதுன்றாரு. அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதான் சொன்ன, அன்னா லா நஸ்மா சிர்ரகும் வ நஜ்வாகும், அவங்க பகிரங்கமா பேசுறது அதே மாதிரி வந்து ரகசியமா பேசுறத நம்ம அறிய மாட்டோம்னு அவங்க நினைக்கிறாங்களா? பலா வ ரசூலுனா லதைஹிம் யக். இன்னொரு வசனத்துல அலம் யாலும் பி அன்னல்லாஹ் யரா, அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு அவங்க விளங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். பிரிதொரு வசனத்துல சவாவுன் மின்கும் மன் அசர்ரல் கவல வமன் ஜஹரபி, உங்கள வந்து நீங்க ரொம்ப ரகசியமா நீங்க பேசினாலும் சரி அல்லது பகிரங்கமா பேசினாலும் சரி, ரெண்டுமே அல்லாஹ்வுக்கு ஒண்ணுதான். நீங்களா நினைச்சுக்கிறீங்க நான் கத்தி பேசுறேன் அப்படின்னு, நீங்களா நினைச்சுக்கிறீங்க நான் ரொம்ப மெதுவா என்ன செய்யறேன் பேசுறேன்னு நினைக்கிறீங்க. சவா மின்கும், என்னம்மா, ரெண்டுமே அல்லாஹ்வுக்கு சமமானது தான். ஒஹுவ முஸ்தக்ஃபின் பில் லைலி வசாரிபம் பின்னகார், ஒருத்தர் இரவுல ஒளிஞ்சு கிழிஞ்சு யாருக்கு தெரியாம என்ன செய்யறாரு, ஒன்ன செய்யறாரு, அதையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவர் செய்யறதே இரவு. அதனால நம்ம வந்து தௌபால வந்து பகலில் செய்த பாவங்கள், இரவிலே செய்த பாவங்கள், பகிரங்கமாக செய்த பாவங்கள், ரகசியமா செய்த பாவங்கள், அறிந்தும் செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள் சொல்றோமா இல்லையா? இரவுல தான் பாவங்கள் அதிகமா நடக்கும், பகல்ல பாவம் என்ன செய்யாது, அதிகமா நடக்காது. ஏன்னா வந்து இரவுன்றது வந்து இருட்டு இல்லையா அவங்களுக்கு, அப்ப யாருக்கும் தெரியாது. தவறான இடத்துக்கு போறவங்க என்ன செய்வாங்க, இருட்டில் தான் பயன்படுத்துவாங்க. தவறான செயலை செய்யறவங்க இருட்டில் தான் பார்ப்பாங்க. தவறான போனை பார்க்குறவங்க இருட்டில் தான் பார்ப்பாங்க.
தவறான ஒரு தொடர்பு வச்சுக்கிறவங்க என்ன செய்வாங்க, பெரும்பாலும் என்ன செய்வாங்க, அந்த இரவுல தான் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. பெரும்பாலும் இரவு வந்து என்ன செய்வாங்க, தவறுக்கு வந்து அதிகமா பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நேரமா அந்த இரவு என்ன செய்து இருக்குது. அது காப்பாத்துற மாதிரி தெரியும், காட்டி கொடுக்காத மாதிரி தெரியும். பகல்லாம் எங்க போறாரு, எங்க வர்றாரு, என்ன செய்யறாருன்றது பளீச்சுன்னு என்ன செஞ்சிடும், அது காட்டி கொடுத்துரும். அப்ப இங்க அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, சபாமின்கு மன் அசரல் கவுல மன் ஜஹரபி ஒமன் முஸ்தஹ்மின் பில்லைலி, இரவுல ஒளிஞ்சு கிழிஞ்சு நீ செய்யறதையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவன் பார்க்கறான்றது. இரவு பகல்ல பகிரங்கமா செய்றீங்க, ரெண்டுமே அல்லாவுக்கு சமம் தான். உங்களுக்கு தான் இரவு பகலு, உங்களுக்கு தான் ரகசியம் வந்து பகிரங்கம், இறைவனுக்கு எல்லாமே ஒண்ணு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப நம்ம வந்து இறைவனுக்கு ஏன் சமியான் பசீருன் சமஉ பசரு அந்த சிஃபத்தை இருக்குன்னு ஏன் நம்ம வந்து அதை அழுத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். அப்படி நீங்க சமஉ பசரை சொல்லலைன்னா என்னவாகும், அதனுடைய லித்து வந்து சொல்லப்படுற மாதிரி ஆகிரும். சமஉடைய லித்து என்ன, அசம்மு சும்முன். அது மாதிரி வந்து பசருடைய லித்து என்ன உங்களுக்கு வந்து அப்படி வந்துடுது இல்லையா உங்களுக்கு. அப்ப இறைவன் வந்து சும்முன்னா, இறைவன் புக்குமுன்னா, இறைவன் ஆமாவா, அது இறைவன் வந்து உங்களுக்கு வந்து அப்படி வந்துடும் உங்களுக்கு. அப்போ அந்த லித்து என்ன செய்யணும், வரக்கூடாதுன்னு சொன்னா இந்த சிஃபத்தை என்ன செஞ்சாகணும், சொல்லி ஆக வேண்டும். அப்போ சமஉ பசர் என்பது அவனுடைய ஆமா சிஃபாத்துல் மஆனில் இருக்குகின்ற 6வது 7வது சிஃபத்தாக என்ன செய்கிறது, இந்த சிஃபத் இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சமீஉன் அல் அஸ்வாத், அத்தனை சப்தங்களையும் அல்லாஹ் கேட்குகின்றான். அத்தனை ஹர்ஃபுகளையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், கேட்குகின்றான். அத்தனை கலிமாத்துகளையும் அல்லாஹ் கேட்கிறான். தனித்த வார்த்தையா இருந்தாலும் சரி, மொத்த வார்த்தையா இருந்தாலும் சரி, ஒரு முழு ஆடியோ அதையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், கேட்குகின்றான். மணிக்கணக்கில் பேசின ஆடியோ அதையும் என்ன செய்கின்றான், எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்கிறான். அதை நம்ம பிரிச்சு 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 நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல வந்து லேசா நமக்கு வந்து விட்டாலும் அது அல்லாஹ் கேட்க சான்ஸ் இல்லைன்ற மாதிரி வந்துடக்கூடாது. என்ன அதுதான் அல்லாஹ் சொல்றான், சாரிபம் பில்லைலி, அதாவது முஸ்தக்ஃபிம் பில்லைலி ஓ சாரிபம் பின்னஹார்ன்றான். இரவுல எவ்வளவு ரகசியமா செய்ய முடியும், இரவுல ரகசியமா யாருக்குமே தெரியாத செய்யக்கூடிய செயல்களை வந்து சொல்லுங்க பார்க்கலாம், ரொம்ப ரகசியமா. அதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், கேட்கிறான், பார்க்கறான்றான். அப்ப என்ன ஒளிமுறை இருக்கு அல்லாஹ் இதுல சொல்றதுல, வசனத்துல சவாவுன்றான். உங்களுக்கு தாங்க அது வந்து ரகசியம் பகிரங்கம், உங்களுக்கு தாங்க அது வந்து மறைவு வெளிப்பாடு, உங்களுக்கு தான் முஸ்தக்பி, உங்களுக்கு வசாரிபு. இறைவனுக்கு வந்து அப்படி ஒண்ணு அது கிடையவே கிடையாது. யஸ்மாவு குல்லல் மஸ்முஆத் யப்சிரு குல்லல் மப்சூராத், பார்க்கப்படக்கூடிய அத்தனையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், பார்க்குகின்றான். அப்ப இறைவன் இப்படி தெரிதான், நம்ம தப்ப முடியுமா இறைவனை விட்டோம்? என்னம்மா இங்க வேணா அட்டனன்ஸ்ல வந்து நம்ம தப்பிச்சு என்ன செஞ்சோம்னா, ஒரு கால் ரெஸ்ட் நம்ம எடுத்துறோம்னு வச்சுக்கோங்க, அல்லாட தப்பிக்க முடியுமா உங்களுக்கு? நம்ம எதையுமே, அல்லது பனி மூட்டமா இருக்குது, அல்லது இங்கேருந்து தெரியாது, அவங்க பார்க்காம இருப்பாங்க, இது கவனிக்க வாய்ப்பு இல்லை, நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், இது எதுவுமே நமக்கு தான்மா. அல்லாவுக்கு வந்து அதாவது 7 வருஷம் வந்து ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம வந்து கல்லூரியில இருந்திருக்காரு ராஷிது. இது வந்து நம்ம வேணா என்ன செய்யலாம், அதுக்கு வந்து அவர் பாராட்டாம இருக்கலாம், பல ஆயிரம் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தாம இருக்கலாம், அவார்டு கொடுக்காம இருக்கலாம், அல்லது வந்து அதை புகழாம இருக்கலாம், அல்லது ரசிக்காம இருக்கலாம். ரப்புக்கு தெரியுமா தெரியாதா? என்னம்மா இங்க ரப்புக்கு தெரியறது தானே நோக்கம். என்ன சொல்றீங்க? நம்ம வந்து மாறிக்கிட்டே இருப்போம். என்ன சொல்றீங்க? அல்லாஹ் அதை எப்படி என்ன எடுப்போம் பாருங்க. நமக்கெல்லாம் அப்படியே கெடுகெடுத்து போச்சு. 7 வருஷம் வந்து லீவ் எடுக்காம, ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம ஒருத்தர் இருந்தாருன்றதுலாம் என்ன அரிசது, எவ்வளவு பெரிய விஷயம். ஜிப்ரீல் ஆச்சரியமான செய்தி. எவ்வளவு நிகழ்வுகள் வீட்டில் வந்திருக்கும். வேண்டுமென்னே எடுக்கிறது இல்லைம்மா. நார்மலாக வீட்டில் கல்யாணம் காட்சி, நல்லது கெட்டது, வீடு திறப்பு விழா, சொந்த பந்தங்கள் கல்யாணங்கள்,
அல்லது வேற வகையான விடுப்புகள் அப்படி இப்படி எவ்வளவு இருக்கும். என்ன சொல்றீங்க உங்களுக்கு? என்ன இப்படியும் இருக்கிறாங்கிறது ஒரு ஆச்சரியம் தான். அல்லாஹ் எல்லாராலையுமே வாழ முடியும். ஓப்பி அடிக்கிறவங்களாலையும் வாழ முடியும், இப்படி இருக்கிறவங்களாலையும் வாழ முடியும். என்னமா சொல்றீங்க? நான் என் தலைமையில நான் என்ன செஞ்சேன், அதெல்லாம் சமாளிச்சேன்னுதான் ஒன்றும் கிடையாது. பார்க்குறவன் ரப்பாச்சேன், கேட்குறவன் ரப்பாச்சேன். என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு உஸ்தாது அநீதமா உங்களை என்ன செஞ்சு நடந்துக்கிட்டாங்க, தப்பு செய்யாம. அவங்களுக்கு சங்கடமா இருக்கு, நம்ம அநீதம் விளைக்கப்பட்டுட்டோமே, நம்ம தப்பே செய்யல அப்படின்ட்டு. ஆனா எஸ்மோ வயபுசிராஜ், நம்ம நோக்கம் அவன் தானே. என்னம்மா சொல்றீங்க? அவன் தான் நோக்கம். மாலிக்கு யோபித்தீன், அவன் தானே தீர்ப்பு வழங்க போறான். என்னம்மா சொல்றீங்க? அப்படின்னும் போது இப்ப நம்ம இஜ்திமால மேஷா அல்லாஹ் எல்லாருமே நல்லா பேணுதலா இருக்கிறீங்க. அதுல யாரையும் எந்த வகையிலையும் என்ன செய்ய முடியல, குறையெல்லாம் என்ன செய்யும் சொல்ல முடியல. நானே அப்படி ஆச்சரியமா பாக்குறேன். இளம் வயதுல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இப்படி ஒரு திறமைய, ஆற்றலை, சிந்தனைய, பக்குவத்தை, பேணுதலை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கானே நினைக்கும் போது ரசிக்குது. அந்த ஆர்வத்தோடு தொழுகிறது, ஆர்வத்தோட இருக்கிறது. என்ன சொல்றீங்க? அந்த காரண காரியங்களை தேடிக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்காம யதார்த்தமா பிள்ளைங்க வாழ்றதுன்றது அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி. நமக்கே கல்வி இவ்வளவு சந்தோஷமா இருக்குது, ரப்பு எப்படி இருப்பான்? என்ன செய்வான்? நம்ம கிஃப்ட் சாதாரணமான ஒரு கிஃப்டா இருக்கும், நம்மளுடைய துவா சிம்பிளா இருக்கும். ரப்புடைய பிரதிபலன்றது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அத்தம்மாவுடைய ஆயுள் எல்லாம் நீடித்து கொடுப்பான், குடும்ப கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான், நோய் நொடியை நீக்குவான். நமக்கு என்னென்ன சிந்தனைகள் இருக்கோ, நமக்கு வெளியே சொல்ல முடியாத எத்தனை செய்திகள் இருக்குதோ, வியாபாரம் பழைய மாதிரி அத்தா அம்மா வாப்பா பழைய மாதிரி வியாபாரம் செய்ய முடியல, அவங்களுக்கு கை கால் வலியா இருக்குது, உடம்புல ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது, அம்மா சங்கடமா இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ரப்பு பார்த்து என்ன செய்யறான்னா, நம்ம இருக்கிற இந்த பேடுதலுக்கு ரிட்டர்ன் ரப்பு அப்படி கொடுக்குறான். என்னம்மா சொல்றீங்க? அவன் எவ்வளவு பெரிய ஹக்கமுல் ஹாக்கிமீன், எப்படிப்பட்ட ரப்பு அவன். அதனால எஸ்மாவு எப்சீரு, நம்ம ஒன்றும் என்னம்மா நம்ம எப்படியாவது படிச்சு அப்படி வரலாம். நான் முயற்சி பண்றது தெரியுமா, நேரம் வேஸ்ட் ஆகாம நான் எவ்வளவு செய்யறது தெரியுமா. உஸ்தாதுக்கு கூட சரியா அது கவனத்துல உட்கார மாட்டிருக்கு, என்னை பார்த்தா சாதாரணமா நினைக்கிறாங்க அப்படின்னு அபூபக்கர் சித்திக் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ் என்ன செய்யறான் இல்லையா? என்ன செய்றீங்க? என்ன அபூபக்கர் சொன்னாலும் சிரிக்கிறீங்க? நல்ல முயற்சி செய்யற பிள்ளை என்ன, ஆங்கிலம் படிக்கணும்னா உடனே என்ன செய்யறது, படிச்சு அதுல ஜெயிச்சு வந்தோம் பிள்ளை. எதையும் அடையணுன்ற அந்த ஆசை. நம்ம எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாட்டா கேலி கிண்டலா என்ன செய்ய இருப்போம். ஆனா நம்ம அதுக்குண்டான மதிப்பை கொடுக்கிறோமோ இல்லையோ, அல்லாஹ் அவன்கிட்ட தான் பாரபட்சமே என்ன செய்யாத இருக்காது. அதனால சமயத்துல நான் முயற்சி பண்றேன், அல்லது நான் சப்போர்ட்டா இருக்கிறேன், நான் கடுமையா உழைக்கிறேன், நான் மெஸ்ஸில் இருக்கிறேன், எனக்கு எவ்வளோ, ஆனா எனக்கு அதுக்காக சரியான ரிட்டர்ன் கிடைக்கலன்னு நினைக்க தேவையே இல்லை. எஸ்மாவும் ஒயபுசிரு, அல்லாஹ் என்ன செய்யறான், பார்க்கறான், கேட்கிறான். இப்போ சமா நம்ம பார்த்த மாதிரி தான், சிஃபத்தை பார்த்த மாதிரி தான், சமா என்ற சிஃபத்தை பார்த்த மாதிரி தான் பசர் என்கின்ற அந்த சிஃபத்தும் கூட. பசர் என்பதும் அசலியத்துன் முலாசிமத்துன் லிதாத்திஹி தஆலா. அப்போ அது எதனோட சம்பந்தப்படும்? எதெல்லாம் மௌஜூதாத்தா இருக்குகிறதோ, மௌஜூதாத்துகள் எவைகளெல்லாம் இருக்குகிறதோ அத்தனையோடும் என்ன செய்கிறது, அந்த பசர் என்ன செய்கிறது, அந்த சிஃபத் சம்மப்படுகிறது. அப்போ அது நான் அத்தனையும் என்ன செய்கிறது, அந்த பசர் என்ன செய்கிறது, பார்க்கிறது. இரவுல கடும் இருட்டுல ஒரு சின்ன எறும்பு என்ன செய்கிறது, நடந்து செல்வதையும் அல்லாஹ்வுடைய சிஃபத் பசர் என்ற சிஃபத் என்ன செய்கிறது, பார்க்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ முஃமின் அவன் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு சமஅ பசர் என்கின்ற சிஃபத்து இருக்கிறது என்பதை அவன் சாபித் படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் ரொம்ப யகீனா உறுதியா என்ன செய்ய வேண்டும், அவன் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய சமஅ பசர் என்பது நம்மளுடைய சமஅ பசரை போன்று அல்ல, ஹல்குகளுடைய சமஅை போன்றோ பசரை போன்றோ அல்ல. பாம்புக்கு காது கேட்குமா? பாம்புக்கு செவி இருக்காமா? ஆனா அவனுக்கு கத்துறாங்களே பாம்பு கண்டா, அப்ப எப்படி கேக்குது உங்களுக்கு?
என்னமா அந்த அதிர்வுகளை வச்சு அது புரியுதோ? அப்படியா? சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் சொன்னவொடனே சலாமத்தா போயிருது. அது எப்படி அது கேக்குது? இல்ல நசீர் கேக்குதா அவங்களுக்கு? குளூர்ல அப்படி உட்காந்துருக்காரு, குழு மணாலியில வந்து இப்படி உட்காந்துருக்காரு. முதலே தெரியாது, எல்லாம் சொற்றோட வந்திருப்பீங்க. என்ன சொற்று மங்கி குல்லாவோட செஞ்சிருப்பீங்க, வந்திருப்பீங்க. எதிரில் இங்கனே முட்டிக்கிறாங்க. நேற்று 2 பேரும் இங்கனே முட்டிக்கிறாங்க. தெரியல அவங்களுக்கு. ஆதில் சார் சொன்னாங்களே, குரு மணாலியில இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. சொட்டு சொட்டுன்னு என்ன செய்யுது, பனி வந்து அவங்களுக்கு என்ன செய்யுது, அப்படியே விழுது. என்ன சில பேருக்கா நடுங்குதா? நடுங்குது என்ன? என்ன வழியா? கோட்டு தான் தாங்குது. 2 பேருக்கும் கோட்டு தாங்குது. அது உண்மைதான். அது மற்ற நேரம் கோட்டை வெறுத்தாலும் கட்டாயம் நீங்க என்ன செய்வீங்க, ஏகேசியில கோட்டு போட்டு தான் இருக்கணும். இது ஒரு ஞாபகத்தை நல்லா இருக்கு. என்ன டிஃப்ரெண்டா இருக்குது. இப்படி ஒரு பணியெல்லாம் வந்து மார்கழி மாசத்துல எப்போ அது அந்த என்ன பண்டிகை, இதுக்கு முன்ன பொங்கலுக்கு முன்னால போகி பண்டிகை, அப்பதான் இந்த மாதிரி என்ன செய்யும், அந்த பழசை போட்டு எரிக்கிறதுனால அந்த மேகமூட்டத்தில் அப்படி இருக்கும். இது அசல் குளிரையே நம்ம என்ன செய்யறோம், அது நமக்கு நடுக்கத்தை நல்லா கொடுக்குது. அப்போ அந்த தீயை மூட்டி எரிச்சு நம்ம சுற்றி மாட்டிருக்கணும் போல தெரியுது. ஃபயர் கேம்ப் போடணும் போல தெரியுது. அதாவது ஃபைசல் ஆஃப்ஸா பிரியாணி சமைச்சாங்கன்னா அங்கே போய் கோத்துற வேண்டிதான். முந்தா நாள் அவங்க சமைக்கும் போது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் குருண்டு கதைன்னு இருந்துச்சு இல்லையா, ஆப்சாட்ட தான் சொல்லணும், ஆப்சா டெய்லி என்ன செய்யுங்க. என்ன ஆப்சா? இது குளிரா இருக்கு ஆப்சா, அப்பப்போ கொஞ்சம் நெருப்பை கொடுத்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் கதகப்ப கொடுங்கன்றாரு சைபு. ஃபைசல் ஆப்சா ரொம்ப இறக்கமுள்ள டைப். என்னவா? அப்போ சங்கக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை நேரம் கடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம யகீனா விளங்கணும். நம்மளுடைய பார்வையை போல் நம்மளுடைய கேள்வியை போல் அல்ல, மஹ்லூக்குகளுடைய பார்வையை போல மஹ்லூக்குகளுடைய கேள்வியை போல. மஹ்லூக்குல எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்றீங்க. நம்ம பார்க்குற மாதிரியா யானை பார்க்குது, நம்ம பார்க்குற மாதிரியா மற்ற மிருகங்கள் பார்க்குது, நம்ம பார்க்குற மாதிரியா மற்ற மீன் வகைகள் பார்க்குது, பறவைகள் பார்க்குது. எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. என்ன சொல்றீங்க? பார்வையில எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு. அப்படின்னும் போது இப்போ நீங்க எல்லாமே பார்க்கத்தானே செய்யுது, செடி கொடி மரம் எல்லாமே பார்க்கத்தானே செய்யுது. அதுக்கெல்லாம் வந்து பார்க்கறது உயிர் இருக்கிற செய்திகள்லாம் நிறைய வரத்தானே செய்யுது உங்களுக்கு. அப்படின்னும் போது இந்த மஹ்லூக்குகளுடைய பார்வை போல் அல்ல, மஹ்லூக்குகளுடைய கேள்வி போல் அல்ல அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய கேள்வி என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏன்னா மஹ்லூக்குடைய பார்வை என்பது நம்மளுடைய பார்வைன்றது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம்னா இந்த இல்மை கொண்டு என்ன செய்வோம், வந்து ஒரு தெளிவா நம்ம கண்ணால பார்க்கறது தான் நம்ம பார்ப்போம். நம்ம பார்வை எது வரைக்கும் இருக்கும், இந்த இந்த விளம்பரம் வரைக்கும் இருக்கு. விளம்பரத்துக்கு பின்னால நமக்கு என்ன செய்யாது, அங்க மறைவு வந்துருது. அதுக்கு பிறகு நமக்கு என்ன செய்ய தெரியாது. அப்ப நமக்கு நம்ம பார்க்கணும்னாலே நமக்கு என்னென்ன வேணும், அது எதிரில் வந்து நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும். நம்ம அதை பார்க்கும்போதே நமக்கு என்ன செய்யும், இது ஆணு பெண்ணு பறவை விலங்கு, அல்லது வந்து இது பொருள், இது மேட்டு, இது மேடை, இது சேரு, இப்படின்றது நமக்கு என்ன செய்யுது, அந்த இல்மோட சேர்த்து என்ன செய்யுது, உங்களுக்கு நேரடியாக கண்ணை கொண்டு பார்க்கும்போது தான் நம்மளால என்ன செய்ய முடியுது, நம்ம பார்வை என்பது வருகிறது. அதே மாதிரிதான் கேள்வி என்பதும் வந்து நம்மளுடைய கேள்வி வந்து அப்படிப்பட்டது. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வை அல்லாஹ்வுடைய கேள்வி என்பது ஆகிறது என்ன, அவனுடைய சிஃபாத்துகள் அத்தனையும் காமிலாவானதா இருக்குது. நமக்கு குறை இருக்கா இல்லையா? இப்ப இங்கேருந்து நீங்க எவ்வளவு தூரம் பார்ப்பீங்க, நீ உங்களுக்கு அந்த ஹாஸ்டல் இங்கே பார்த்தா இப்ப தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? பனிமூட்டத்துல தெரியாது, ஹாஸ்டல் தெரியாது. அப்ப நமக்கு குறை வந்துட்டா இல்லையா? பனிமூட்டம் விலகிச்சுன்னா நமக்கு தெரியுது, பனிமூட்டம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன செய்யல, ஹாஸ்டல் வந்து தெரியல. சரி, ஹாஸ்டல் தாண்டி ஒரு கிணறு இருக்கு, நமக்கு தெரியுது, அங்கேருந்து பார்த்தா தெரியாது. அப்ப நம்மளுடைய பார்வையில நக்ஸு ஜியாதத்தெல்லாம் என்ன செய்யுது,
குறைகள் கூடுதல் குறைவுலாம் இருக்குதா இல்லையா? அப்படிப்பட்ட பார்வை அல்லாஹ்வுடைய பார்வை என்பது கிடையாது. அவனுடைய சிஃபத்தே வந்து காமிலாவான சிஃபத்து. இங்கேருந்து எவ்வளவு தூரம் உங்களால பார்க்க முடியும்? காரனை பார்க்க முடியுமா? இங்கிருந்து மகாலிபுரம் பார்க்க முடியுமா? என்னம்மா இங்கிருந்து ஈசிஆரை வந்து நம்ம பார்க்க முடியுமா? இங்கிருந்து ஆதில் உஸ்தாதுடைய கேம்பஸை நம்ம பார்க்க முடியுமா? 4-5 கிலோமீட்டர் தானே இருக்குது. அப்ப நம்ம பார்வை வந்து ஒரு ஹத்து வந்துருதா இல்லையா? என்ன சொல்றீங்க? அதே நேரத்துல பிரயாணம் சாதாரணமா வந்து குதிரையிலேயோ அல்லது வந்து ஒட்டகத்திலேயோ பிரயாணம் செய்யறாங்க இல்லையா? அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் பிரயாணம் செய்வாங்க? குதிரையில போறவங்க குதிரையில வந்து போறவங்க ஒரு நாள் முழுக்க பிரயாணம் செய்தா எவ்வளவு தூரம் பிரயாணம் செய்வாங்க? எத்தனை கிலோமீட்டர் பிரயாணம் செய்வாங்க? அது 70 கிலோமீட்டர் என்ன செய்வாங்க? ஒரு நாளைக்கு பிரயாணம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குதிரை மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? கார்ல வந்து 100-120 போறோம் அல்லது 80-100 போறோம். குதிரை ஹார்ஸ் பவர் 50 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். அப்போ ஒரு 24 மணி நேரத்துல எத்தனை எத்தனை கிலோமீட்டர் போகும்? 1000 கிலோமீட்டர் போகுமா? 1000 கிலோமீட்டர். நீங்க ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அல்லது தாரீகுல் அரபு வாதாபுக்கும் அந்த கிதாபுகள் நீங்க பாத்தீங்கன்னா மசீரத்த ஷஹர் ஒரு மாசம் பிரயாணம் செய்தால் அது எவ்வளவு தூரமோ அந்த தூரத்தை பார்க்கக்கூடியவங்க என்ன செஞ்சாங்க? அரபுகள்ல இருந்தாங்க. சலாசம் காலத்துல என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. வரலாறுல வருது. ஒரு படம் வந்து கிளம்பி வருதுன்னு சொன்னா அவங்க மசீரத்து ஷஹர் இருக்கிற ஒரு மாச பிரயாண தூரம் அவ்வளவு தூரத்தை தாண்டி வரும்போது இங்கேருந்து பார்ப்பாங்க. என்னம்மா பார்த்து இந்த படம் வருது, அதுல இவ்வளவு பேர் வர்றாங்க இந்த செய்தியை சொல்லுவாங்கன்றதெல்லாம் நீங்க தாரீகுல் அரபு வாதாபகம் அந்த கிதாபில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவங்கள் செய்திகள் நமக்கு வருது. இப்போ நம்ம பார்வை வந்து இங்கேருந்து என்ன செய்து ஒரு 6 கிலோமீட்டர் போக முடியல. ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு சாதாரணமாக பாசு சார் சொல்ற மாதிரி ஒரு 500 கிலோமீட்டர் நீங்கள் வச்சுக்கோங்க. 500 × 30 என்னாச்சுமா உங்களுக்கு? அதை பார்க்குறவங்களும் இருந்தாங்க. இது மனிதர்கள்லேயே இவ்வளோ பார்வை. புறாக்கினுடைய பார்வை எவ்வளோ தூரம்? அதனுடைய பார்வை எட்டுகின்ற தூரம் வரை ஒரு எட்டு என்ன செய்யும்? எடுத்து வைக்கும். அப்படித்தானே புறாக்குடைய இதை பற்றி வருது உங்களுக்கு. குதிரை எவ்வளவு தூரம் பார்க்கும், ஒட்டகம் எவ்வளவு தூரம் பார்க்கும், விலங்குகள்ல ரொம்ப தூரமா பார்க்கக்கூடியது இருக்குது. கழுகு எங்கிருந்து எங்க பார்க்குது உங்களுக்கு? எவ்வளவு உயரத்துல என்ன செய்யுது? கழுகு வந்து பறக்குது. அவ்வளவு உயரத்துல இருந்துகிட்டு கரெக்டா கீழே பார்க்குதா இல்லையா உங்களுக்கு? கொக்கு எங்க இருந்துகிட்டு எங்க பார்க்குது உங்களுக்கு? தண்ணியில இருக்கக்கூடிய மீனை வந்து கரெக்டா பார்த்து தூக்குதா இல்லையா உங்களுக்கு? இப்ப பார்வையினுடைய வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்ப நம்ம வந்து அவ்வளவு உயரத்துல பார்த்தா நமக்கு என்ன செய்யும்? தண்ணி தெரியுமா? தண்ணியில் இருக்கிற மீன் தெரியுமா உனக்கு? மீன்ல என்ன வகையான மீன் என்று தெரியுமா? அத்தாரசோ எந்த மீனும் நமக்கு தெரியாது. ஆனா கழுகோ அல்லது பறவைகளோ எவ்வளவு துல்லியமா கவனிக்குதுங்க. மலையே உயரம் 3000 அடி உயரம், அதுக்கு மேல இருக்கிற கழுகு கீழே இருக்கிற சின்ன சின்ன குட்டிகளை கரெக்டா கண்டெடுத்து என்ன செய்யுது? மான் குட்டியா இருக்கட்டும் மற்ற குட்டியா இருக்கட்டும் கரெக்டா என்ன செய்யுது? வந்து தூக்குறத நம்ம என்ன செய்யறோம்? பாக்குறோமா இல்லையா? அப்ப பார்வை வித்தியாசம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? என்னம்மா நம்ம பார்வைக்கும் இதை நம்ம கொஞ்சம் தான் தெரியுது. இதுல நீங்க இன்னும் விலங்குகள் அது நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பார்வையினுடைய தூரம் வெளிப்பாடுலாம் ரொம்ப ஆச்சரியமா என்ன செஞ்சிடும்? போயிடும். இப்ப நீங்க இதுல ரொம்ப டாப்பா பாக்குற ஒரு ஹல்கினுடைய பார்வையை கூட அல்லாவுடைய பார்வையோடு நம்ம ஒப்பிட முடியாதுன்னு சொல்ல வர. என்னம்மா ரெண்டாவது டீ நல்லா கவர் பண்றாங்க உஸ்தாத்மார்களை அப்பப்ப டீ கொடுத்து. என்ன மாஷா அல்லாஹ் செய்யலாம். என்ன ரமதானு நடுநெசி இரவு உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்றீங்களா? எப்படி தெரியுது உங்களுக்கு? நல்லா இருக்கு, ரசிக்கிற மாதிரி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சங்கக்குரிய அருமை பட்டவகுப்பு ஆலிம்களை இப்போ மஹ்லூக்குகளுடைய பார்வையை போல் அல்லாவுடைய பார்வை இல்லை, மஹ்லூக்குகளுடைய கேள்வியை போல் அல்லாவுடைய கேள்வி ஞானம் என்பது கிடையாது. அப்போ அவனுடைய நமக்கு தான் இந்த மறைவு இருக்குன்னு சொல்ல வர. மறைவு என்பது நமக்கு தான் இருக்கு, இந்த கூடுதல் குறைவு என்பது நமக்கு தான் என்ன செய்து இருக்குது. அல்லாவுக்கு வந்து இந்த கூடுதல் குறைவு என்பது கிடையாது. அவனுடைய பார்வைக்கோ கேள்விக்கோ. நமக்கு இந்த மறைவு இருக்கு பாருங்க, ஹிஃபா இருக்கு பாருங்க, அது இறைவனுக்கு கிடையாது.
அதனால சமூக பசருன்னு சொன்னாலே நம்ம பார்வை நம்ம கேள்வின்னு அந்த இதுல வச்சு நம்ம என்ன செய்ய வேண்டாம், அந்த சிந்தனைக்கே நம்ம போகக்கூடாது. ஹிலாஃபு தாலிக்க நேர் மாற்றமானது என்பதை நம்ம என்ன செய்யணும், இந்த ஹல்குகளே நம்மளால வந்து கரெக்டாக அளவிட முடியலையே. இப்போ இதுல மேடையில வந்து உஸ்தாமார் இருக்கிறாங்களே, இவங்க பார்வைகளே வித்தியாசம் இருக்குமா இல்லையா? ஒருத்தவங்க ரொம்ப ஷார்ப்பா பார்ப்பாங்க, ஒருத்தவங்க என்ன செய்வாங்க இதுல குறைவா பார்க்கறவங்க இருப்பாங்க. இதுலயே உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் வித்தியாசமும் இருக்கத்தானே செய்யும். முன்னால இருக்கிற ஆலிம்களுக்கு மத்தியில் என்ன செய்யும், பார்வைகளை வித்தியாசம் இருக்கத்தானே செய்யும். அப்போ ஹல்குகளுடைய இந்த சாதாரண நமக்கு மத்தியில் இருக்கிறது மத்தியில் எவ்வளவு வித்தியாசம் ஏற்றத்தாழ்வு வந்துச்சுன்னா, இதுக்கு தாண்டி இன்னும் எவ்வளவு ஹல்குகள் இருக்குது உங்களுக்கு. என்னமா சொல்றீங்க? சத்தியமா வசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வஹுவ முனஸ்ஸஹுன் அன் யஸ்மா பி உதுனின் அவ் ஆலத்தின் அவ் அதாத்தின். இப்போ இந்த ஒரு கருவியை வச்சு இப்போ நம்ம கேட்கறோம்னா காதை வச்சு கேட்கிறோமா இல்லையா, அல்லது கருவிகளை வச்சு நம்ம கேட்கிறோமா இல்லையா, இதை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவனா இருக்கிறான். கேட்கிறான்னா என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளுடைய இந்த இப்படி நம்ம கேட்கிறோமா இல்லையா, இது வந்து உனக்கு இது இப்போ இதை வாயை கொண்டு தான் நம்ம பேசுறோம். ஆனா மறுமையில வாயை கொண்டே நம்ம பேச போறது இல்லையே, இந்த கையில பேசுது, உங்களுக்கு காலில் பேசுது. என்னம்மா ஒரு உடல் அமைப்பை வந்து வடிவமைக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்த கொடுக்குற மாதிரி பேசுறதுக்கு ஒரு இடத்த எல்லாம் கொடுக்குறானே தவிர, ஆனா இப்படி இருந்தா தான் பேச முடியும்னு கிடையாது. என்னம்மா இப்படி இருந்து பேச முடியாம எவ்வளவு பேர் இருக்கத்தானே செய்யறாங்க, இப்படி இருந்து கேட்க முடியாம எவ்வளவு பேர் இருக்கத்தானே செய்யறாங்க. இந்த சமூக பசருக்கு உடனே நம்மளை பத்தி என்ன செஞ்சிடக்கூடாது, ஹல்குகளோட யோசனையை கொண்டு வந்து அல்லாவுடைய சமூக பசரை வந்து நம்ம மட்டுப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக திரும்ப திரும்ப பேசப்படக்கூடிய விஷயம். அதுதான் இமாம் வஸாலி சொல்றாங்க, இந்த உதுனை கொண்டோ அல்லது வந்து ஆரத்தை கொண்டோ அல்லது வந்து அதாத்தை கொண்டோ வந்து அல்லாஹ் கேட்கிறான் என்று நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. அதை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். இப்ப அவனை பொறுத்தளவுல வந்து சம்உ என்பது வந்து அவனுடைய ஹக்குல, அல்லாஹ்வுடைய ஹக்குல சம்உ கேள்வி என்ற இந்த ஞான கேள்வி என்பது ஒரு இபாரத்து நான் சிஃபத்தின், அந்த சிஃபத்தை சொல்லக்கூடிய அது ஒரு வார்த்தையே தவிர, அந்த வார்த்தையை நம்ம விளங்குறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையே தவிர, இதை வச்சு சம்மாவுனாலே உடனே நம்ம சம்மா, பசருன்னா நம்ம பசரு, அல்லது சம்மாவுனா வந்து விலங்குகளுடைய சம்மா, அல்லது வந்து சம்மாவுன்னு சொன்னா வந்து மற்ற ஹல்குகளுடைய அப்படி பெயரக்கூடாது. இதுக்காக சம்பந்தமே கிடையாது. நம்ம புரியறதுக்காக வேண்டி ஒரு இபாரத்து, அது ஒரு வாசகம் நமக்கு என்ன செய்ய சொல்லப்படுதே தவிர, என்னம்மா நம்ம பார்க்கறது நம்ம கேட்கறது என்ன செஞ்சிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. இப்போ அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்போ நம்ம வந்து எதை கொண்டு பார்க்கிறோம், கண் இமையை கொண்டு பார்க்கிறோம், இந்த கருவிழி வெண்விழியை கொண்டு என்ன செய்யறோம், நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முகத்தஸுன், என்ன இந்த மாதிரி பார்ப்பதை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவனா இருக்கிறான். நீங்க ஒன்ன பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுது, நிறம் தேவைப்படுது, இன்னொன்னு அந்த வடிவம் வந்து தேவைப்படுதா இல்லையா. இந்த வடிவம் நிறம்லாம் இருந்தா தானே நமக்கு வந்து அந்த காட்சி வந்து கண்ணில் விழுந்து நமக்கு அது புரியும். இப்போ ஆணுன்னா ஆணுடைய வடிவம், அந்த நிறங்கள், பெண்ணுன்னா பெண்ணு, அல்லது ஒரு டப்பான இது அல்லது ஒரு விலங்கு, இப்போ நம்ம எதை அப்படி பார்க்கிறோமோ, இந்த எமையை கொண்டு இந்த ஹதக்கை கொண்டு நம்ம பார்த்தாலும் கூட நமக்கு பார்வையில படுறதுக்கு வேற என்ன அங்க முன்னால இருக்கணும், என்ன அந்த உருவம், வெறும் உருவம் இல்லை, அந்த உருவம் தெரியறதுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும், அது ஒரு கலர் வேணுமா இல்லையா உங்களுக்கு. எப்படி வந்து நீங்க வந்து அலாவுதீன் வெள்ளையா இருக்காரு அல்லது வந்து ஆறாவது கருப்பா இருக்காங்க, என்ன தான் சொல்லணும். இவரே சொல்லலாம் பார்த்தா சும்மா டென்ஷன் ஆயிடக்கூடாது. இவருக்கு மேட்ரே புரியல, தூக்கத்தில் இருக்கிறதுனால நல்ல திட்டலாம் போல. சரி மாதிரி உஷாரா இருக்கிறவங்கள தான் நம்ம கவனமா பேசணும். அவங்க கைர உஷாரா இருக்கும்போது வச்சு செஞ்சிடலாம். என்ன ஜிப்ரைல் இன்னும் நீங்க வர்ற விஷயம் அலாதி சொன்னாரு, சார் உங்களுக்கு கோட் அழகா இருக்குன்ற நேற்று நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், நம்ம இந்த மாதிரி ஆளுக்குட்டி போட்டா தான் என்ன செய்ய முடியாது, லுக்கு கொண்டு வர முடியும். அவருக்கும் அது தேவையே இல்லையா, என்ன சொல்றீங்க, எதை போட்டாலுமே அழகா தான் இருக்கும். ஏன் பாசித்து அப்போ எப்படி மனிதன் வந்து இந்த ஹதகத்தை கொண்டு என்ன செய்கின்றான் பார்க்குகின்றானோ,
இதை கொண்டுதான் என்ன செய்கிறது அவனுக்கு தசீரு தகையீரு என்ன செய்கிறது அவனுக்கு என்ன செய்கிறது இந்த 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 சாதனங்கள் தேவைப்படுகிறது. ஆனா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு மாற்றமானவனாக என்ன செய்கின்றான் இருக்கின்றான். அப்ப நம்ம என்ன செஞ்சோம், 4 சிஃபத்துகள், சிஃபத்து நஃப்ஸு, சிஃபத்து சல்பியா, சிஃபத்துல் மஆனி, அதுக்கடுத்து சிஃபத்துல் மானவியா. இப்போ சிஃபத்துல் மானவியான்னா என்ன, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்னம்மா சிஃபத்தை தான் இப்போ குதிரத்து என்ற சிஃபத்து, முஹாத்து சிஃபத்து இருக்கா இல்லையம்மா, குதிரத்து, இராதத்து, சம்அ, பஸரு, கலாமுன்னு சொல்றோமா இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், அதை முஸ்தக்கா நம்ம பேசுகின்ற பொழுது என்ன செய்கின்றோம், கவுனுஹு ஹய்யன், ஹயாத்தாக இருப்பது, கவுனுஹு காதிரன், கவுனுஹு முரீதன், கவுனுஹு அலீமன், கவுனுஹு பசீரன், கவுனுஹு சமியான், கவுனுஹு முத்தகல்லிமன் என்று இப்படி சொல்வது விளங்குவதாகிறது சிஃபாத்துல் மானவியா என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ அல்லாஹ்வுக்கு இந்த சிஃபத்துகள் வருகிறது, இடையில வந்துச்சு அப்படின்னு நம்ம விளங்கிடக்கூடாது. அல்லாஹ் இந்த சிஃபத் உடையவனாகவே என்ன செய்கின்றான், அல்லாஹ் என்ன செய்கின்றான் இருக்கின்றான். என்னம்மா அவனுடைய அசல்ல அல்லாஹ் வாஜிபுல் உஜூதா இருக்கானா இல்லையா, அவனுடைய தாத்தோடு உஜூத் தாத்தோடு இருக்கிற மாதிரி சிஃபத்துகளோடு அல்லாஹ் ஜல் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். நமக்கு தான் இது ஹதஸா என்ன செய்கிறது வருகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்ப அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளும் அவனுடைய அஸ்மாக்களும் ஆகிறது அஸலியத்துன் லா பிதாயத், அதுக்கு ஆரம்பம் என்பதே கிடையாது. நம்ம பார்வைக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, நம்ம கேள்விக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு. என்ன சொல்றீங்க, இருக்குதா இல்லையா உங்களுக்கு? இப்ப நம்ம கரு உண்டானதுல இருந்து நம்ம கேட்கலையே, கரு உண்டானதுல இருந்து நம்ம பார்க்கலையே. அப்ப அதுக்கு முன்னால நமக்கு இல்ல கிடையாது, அதுக்கு பிறகுதான் அது வந்துச்சு நமக்கு. அல்லாஹ்வுடைய பார்வை என்பதாகிறது அவனுடைய சிஃபாத்துகள், அவனுடைய அஸ்மாக்கள் ஆகிறது அஸலியத்துன் அபதியத்துன் லா பிதாயா, அதுக்கு ஆரம்பம் என்பது என்ன செய்யாது கிடையாது, வலா நிஹாயா, அதுக்கு முடிவு என்பதும் என்ன செய்யாது கிடையாது. அப்ப எந்த ஒரு சிஃபத்தும் அவனுக்கு புதியதாக என்ன செய்யவில்லை, வரவில்லை. நமக்கு வருதா இல்லையா உங்களுக்கு, புதியதாக நமக்கு வர்ற மாதிரி இப்ப பயங்கரமா எக்ஸசைஸ் பண்றீங்க, அதுல உங்களுக்கு குவத்து கொஞ்சம் கூடுதா இல்லையா உங்களுக்கு? எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கும் பொழுது குவத்து உங்களுக்கு குறையுதானே செய்யுது உங்களுக்கு. அப்ப எசீது என்குசு வருது. அல்லது ஒருத்தருக்கு லக்குவாவே அடிச்சுட்டு திரும்ப ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து நல்ல பயிற்சி கொடுத்த பிறகு அவருக்கு என்ன செய்கிறது, கை காலுகள் செயல்படுகிறது. எதை ஜத்தது போனது திரும்ப என்ன செய்கிறது, அவருக்கு புதுசா வருதா இல்லையா உங்களுக்கு? அப்ப நம்ம என்ன செய்ய கவனிக்கணும், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வாஜிபுல் உஜூத், அந்த வாஜிபுல் உஜூத் நம்ம ரொம்ப ஆழமா என்ன செய்யணும், நம்ம அதை கவனிக்கணும். அவனுடைய காமிலான தாத்து, அவனுடைய சிஃபாத் என்ன செய்கிறது, அஸ்மாக்கள், அவனுடைய சிஃபாத்துகள் காமிலானதா, நாக்கிஸே கிடையாது. நமக்கு தான் அந்த நுக்சான் எல்லாமே நமக்கு தான். என்னமா புதுசா உருவாகிறது, கூடுறது, குறையிறது, தகையர் மாற்றங்கள், இது எதுவுமே ரப்புடைய சிஃபத் என்ன செய்யாது. அவன் சிஃபத்துகள் என்பது அவன் தாத்தோடு முலாசிமா இருக்கின்ற சிஃபத்துகளா என்ன செய்கிறது இருக்குகிறது. இப்போ அல்லாஹ்வுடைய சிஃபத் இருக்குதா இல்லையா, அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கும் அல்லாஹ்வுடைய ஃபிஅலுக்கும் என்ன செய்கிறது, ஃபர்க் இருக்குகிறது. சிஃபாத்துல்லா அஃஆலுல்லா, என்னமா சிஃபாத்துல்லா தான் அல்லாஹ்வுடைய தாத்தோடு முலாசிமா இருக்கின்ற சிஃபத்துகள். அஃஆலுல்லா என்பது அப்படி கிடையாது. சிஃபாத்து தாத் ஹி சிஃபாத்துல் வாஜிபா, சிஃபாத்து தாத் என்பது சிஃபாத்துல் வாஜிபாவா என்ன செய்கிறது இருக்கிறது. அது எப்பவுமே நீங்க இருந்து கொண்டே இருக்கும். என்னம்மா அதுக்கு பிதாயத்தும் கிடையாது, நிகாயத்தும் கிடையாது. சிஃபாத்து தாத் என்பது அவனுடைய தாத்தோடு இணைந்திருக்கின்ற சிஃபாத் என்பதாகிறது கதீமத்துன், அது என்னது பூர்வீகமானதா இருக்கிறது. அவன் தாத்துல்லாவோடையே என்ன செய்கிறது, அந்த சிஃபத் என்ன செய்கிறது இருக்கிறது. அதுல இருந்து பிரிந்தது என்னமா அவனுடைய சிஃபாத்துல்லா அல்லாஹ்வுடைய சிஃபத்திலிருந்து பிரிந்ததாகிறது. உங்களுக்கு தான் என்ன செய்யறோம், சிஃபாத்துல் ஃபிஅலா என்ன செய்கிறது இருக்கிறது. இப்ப நீங்க குத்ரத்து என்னம்மா அதுல இருந்து பிரிந்தது தான் என்ன செய்கிறது காதிரு. சம்உ
சமீஇலிருந்து வந்தது தான் சமூ, சிஃபத் தானே. சமீஉன் பசீருன் என்பது அதிலிருந்து என்ன செய்கிறது? சமூ அதனுடைய என்ன செய்கிறது? இப்போ அல்லாஹ்வுடைய தாத்துடைய சிஃபாத் என்பதாகிறது. இது இறைவனுடைய தாத்தை விட்டும் தனித்தது கிடையாது. லைசலஹா உஜூதுன் முஸ்தகீலுன், தனி ஒரு பிரிந்த தனியா உஜூத் என்பது என்ன செய்யாது? கிடையாது. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாவும் நம்ம என்ன செய்ய முடியாது? லித்த வச்சு என்ன செய்ய முடியாது? நாம் இறைவனை வர்ணிக்க முடியாது, சொல்ல முடியாது. இப்போ சிஃபத்துல் ஹயாத் இருக்குது, லித்த நம்ம சொல்ல முடியுமா? என்னம்மா லித் என்னது? மௌத்தாச்சு அவங்களுக்கு. சிஃபத்துல் கலாம்னு இருக்கு, அதனுடைய லித்து சுக்கூத் ஆச்சு அவங்களுக்கு. அப்ப நம்ம என்ன செய்ய முடியாது? லித்த வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது. ஆனா சிஃபாத்துல் ஃபிஅல் இருக்கு பாருங்க, அஃஆலுல்லா, அவனுடைய ஃபிஅல் சிஃபாத்தின் சிஃபத் ஆகிறது. அது என்ன செய்யும் அப்படின்னா, அது என்ன செய்கிறது? அல்லாஹ்வுடைய ஒரிஜினல் சிஃபாத்து தாத்துல்லா இருக்கு பாருங்க, அது அசல் அப்படியே இருக்குகிறது. அது நீங்காம கதீமாவா அசலியத்தா அப்படியே இருக்குகிறது. இப்போ சிஃபாத்துல் ஃபிஅல் என்பதாகிறது. என்னம்மா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அந்த உம்மாத்தி சிஃபாத்திலிருந்து இதுவும் பிரிந்தது தான். இப்போ நீங்க பாருங்களேன், இப்போ வந்து ஹல்கு படைக்குதல் என்பதாகிறது, ரிஸ்க்கு உணவு கொடுக்கிறது என்பதாகிறது, யஹ்சான் யஹ்சான் உபகாரம் செய்வது என்பதாகிறது, செய்கிறது இருக்கிறது. என்னம்மா இதெல்லாம் அல்லாஹ் தானே செய்யறான். என்னம்மா மனிதர்கள் செய்ய முடியுமா? ரிஸ்க்கு ராசிக்கு யாரு? அல்லாஹ் தான். அவன் தான் என்ன செய்யறான்? ரிஸ்க்குன்னு சொல்றான். அவன் தான் என்ன செய்யறான்? படைக்கிறதுல யாரு? அல்லாஹ் தான். அதுல நீதமா நடக்கிறது யாரு? மனிதர்கள் கிடையாது இல்லையா? அவனுக்கு அல்லாஹ் தான். யஹ்சான் உபகாரம் செய்யறது யாரு? அல்லாஹ் தான். இன்னாம் அண்ணாம இன்னாம் இன்னாம் செய்யறது யாரு? அல்லாஹ் தானே. உங்களுக்கு சவாப் கொடுக்கறது யாரு? தண்டனை கொடுக்கறது யாரு? மாஸ்டர் மைதானத்துல உட்கார வச்சு என்ன செய்ய, நிக்க வச்சு என்ன செய்யறது? கேள்வி கணக்குகள் ஆமால் நாமா கொடுக்கறது யார்? அப்ப இந்த சிஃபாத்துல் ஃபிஅல் என்பதாகிறது அல்லாஹ்வுடைய தாத்தை விட்டும் என்ன அந்த அல்லாஹ்வுடைய தாத்தில் இருக்கிற அந்த சிஃபத்தினுடைய ஹாரிஜாவா என்ன செய்கிறது? இது என்ன செய்ய இருக்கிறது? சிஃபாத்து தாத்தை நம்ம வந்து என்னுடைய முலாசிமத்துன் கதீமத்துன் அசலியத்துன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி சிஃபாத்துல் ஃபிஅல் என்ன செய்யக்கூடாது? நாம் சொல்லக்கூடாது. என்னம்மா இப்போ ஹல்கு என்பது அது வந்து அசலியத்துன் கதீமத்துன் என்று சொல்லிடக்கூடாது. நம்ம ரிஸ்கு என்பது, அதுலு என்பது, இனாம் என்பது, தஃலீல் என்பது, இதுவும் சிஃபத்து தான். என்னம்மா ஆனா என்ன செஞ்சிடக்கூடாது? நாம் அந்த முலாசிமாவா என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லிடக்கூடாது, விளங்கிடக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தாத்தை விட்டும் இது என்ன செய்கிறது? ஹாரிஜாவாக வெளியானதாக இருக்குகிறது. இப்ப அந்தந்த ஹவாதிஸுக்கு தகுந்த மாதிரி அந்த நிகழ்வுகள் என்ன செய்கிறது? நடக்குகிறது. இப்ப நம்ம வந்து ஹல்கு ரிஸ்கெல்லாம் இருக்குதா இல்லையா? படைக்குதல் உணவு கொடுப்பது என்பதாகிறது. இது சிஃபத்துல் குதிரத், குதிரத் என்கின்ற அந்த சிஃபத்தினுடைய என்ன செய்கிறது? வெளிப்பாடாக என்ன செய்கிறது? இந்த சிஃபத்துகள் என்ன செய்கிறது? இருக்குகிறது. சிஃபாத்துல் அஃஆல் இருக்கா இல்லையா? இதுக்கு லித்த வச்சு நம்ம என்ன செய்யலாம்? லித்த வச்சு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம சொல்லலாம். உதாரணமா முஹ்யி, ஹயாத்தாக்கக்கூடியவன், அதனோட லித்தி என்ன? முமீத்து சொல்லலாமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு முமீத்தின் பேர் இருக்குதா இல்லையா? முஹ்யி ஹயாத்தாக்கக்கூடியவன், அதனுடைய ஆப்போசிட் முமீத். என்னமா சிஃபாத்து தாத்துல என்ன செய்ய முடியாது? நம்ம லித்த வந்து என்ன செய்ய முடியாது? ஹயாத்துக்கு வந்து மௌத்துன்னு நம்ம சொல்ல முடியுமா உங்களுக்கு? சிஃபாத்துல் அஃஆல்ல வந்து என்ன செய்யலாம்? லித்த நம்ம சொல்லலாம். முஹ்யி அப்படின்னா முமீத்து. இப்ப ரஃபத்து, அதே மாதிரி வந்து ரஹ்மத்து. இப்ப ரஃபத்து வந்து இறக்கம் சொன்னா அதுக்கு வந்து ஆப்போசிட் சக்து என்ன செய்கிறது? ஆமா கோபம் சொல்றது. அல்லது ரஹ்மத்து அருள் செய்யறது, கிருபை செய்யறதுன்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட் கலபு. இது அல்லாஹ்வோட விஷயத்துல வருதா இல்லையா உங்களுக்கு? வந்து இது சிஃபாத்துல் அஃஆல்ல வந்து என்ன செய்யலாம்? அதனுடைய லித்துகளை வந்து நம்ம சொல்லலாம். அப்ப நம்ம விளங்கணும், இந்த உலகத்துல இருக்கிற மௌஜூதாத்துகள் அல்லது ஆலமுல் அர்வாஹில் இருக்கிற, ஆலமுல் மலக்கூத்தில் இருக்கிற அர்வாகுகள், இவைகள் அத்தனையுமே வந்து ஹாதிஸ் தான். இந்த உலகத்தையும் சரி
அங்கேயும் சரி ஆலமுல் அருவாஹ்ல இருக்கிற அத்தனையுமே என்னதுமா ஹாதிஸ். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் தன்னுடைய தஹ்லீக் என்கின்ற படைக்குதல் என்கின்ற அந்த சிஃபத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கின்றான், படைக்குகின்றான். என்னமா அப்ப அவனுடைய ஃபிஅலு, அவனுடைய இன்ஷா, அவனுடைய சுனா, அவன் தயாரிக்குதல், அவன் இன்ஷா உருவாக்குதல், அவன் செயல்படுத்துதல், அவன் படைக்குதல் என்கின்ற சிஃபத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கின்றான், படைக்கிறான். இப்ப ஆலமுல் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த படைப்புகளா இருக்கட்டும், அல்லது ஆலமுல் மலக்கூத்தில் இருக்கிற அருவாகுகளா இருக்காங்களா இல்லையா? நம்ம எல்லாருமே ஆலமுல் அருவாகுல இருந்தோமா இல்லையா? என்ன மன் ரப்புக்க அல்லாஹ் கேட்டானே இல்லையா, நான் யாரு நீ யாரு, அந்த ரப்பி அல்லாஹ் நம்ம சொன்னோமா இல்லையா? பல விதமான பயிற்சிக்கு நப்சை பயிற்சி பக்குப்படுத்தின பிறகு மொத்த படைப்புக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிட்டான், மொத்தமா அல்லாஹ் படைச்சிட்டான். நம்ம எல்லாருமே என்ன செஞ்சோம், மொத்தமா படைக்கப்பட்டவர்கள் தான். அப்ப இவ்வளவு நாள் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ஆலமுல் அருவாஹில் இருந்து அல்லாஹ் எப்ப நம்மளை ஜுஹூர் ஆக்கணும்னு நினைச்சானோ, ஏன்னா அல்லாஹ்வுடைய படைக்கிறதுல முன்பின் என்பது இருக்காது. ஆதம் நபியை ஃபர்ஸ்ட் படைச்சு அதுக்கு பிறகு நம்மளை படைக்கிற அந்த டைப் செய்யாது. தக்தீம் தஅkhீர் என்பது அவனோட இது கிடையாது இல்லம்மா. மொத்த படைப்புகளும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிட்டான். வெளியாக்குனது ஜுஹூர் ஆக்குனதுல தான் இது தாமதங்கள் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் இவங்க இருக்கணுன்றது அல்லாஹ்வுடைய இல்முல மாலுமத்தை இலாஹியால இருந்துச்சு. இவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிரியா ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரியா இருக்கணுன்றது மாலுமத்தை இலாஹியால இருந்துச்சு. நம்ம எல்லாருமே அவருடைய மாலுமத்தை இலாஹியால நம்ம இருந்தவர்கள் தான். என்ன செஞ்சோம், நம்ம சொர்பமா நம்ம என்ன செஞ்சோம் இருந்தோம். என்னம்மா நம்ம என்ன செஞ்சோம், வெறும் என்ன செஞ்சோம், சொர்பமா நம்ம இருந்தோமே தவிர, இப்ப உங்களுடைய அறிவுல ஒரு விலங்க நினைக்க சொன்னா நினைக்கிறீங்களா இல்லையா? சலீம் மாலிக் ஒரு நினைப்பாரு, ஜிப்ரீல் ஒரு நினைப்பாரு, முபாரக் ஒரு நினைப்பாரு, நினைக்கிறோமா இல்லையா? ஆனா நீங்க நினைக்கிறது பொய்யா? நினைக்கிறதுக்கு உண்மைதானே அப்படியா? என்ன சொல்றீங்க? நீங்க நினைக்கிறதுக்கு கலர் இருக்குதா இல்லையா? நீங்க நினைக்கிறதுக்கு வடிவம் இருக்குதா இல்லையா? இப்படி அல்லாஹ்வுடைய மாலூமத்தை இலாஹியால நம்ம எல்லாருமே இருந்தோம். என்னம்மா வஹாப்ட கேட்கிறேன், நீ என்னங்க, நீ என்ன என்னத்தை நீங்க நினைச்சீங்கன்னா யானையை நினைச்சேன். அந்த யானை அவருக்கு என்ன செய்யுது, அது யானுடைய ஷக்கிலு, அந்த வடிவம் அவருக்கு தெரியுது, அது பொய் இல்லை. யானையினுடைய ரங்கு அந்த கலர் என்ன அவருக்கு தெரிகிறது, அது பொய் இல்லையா? இல்ல வஹாப் நீங்க அதான் இல்லைங்க சொல்ல முடியுமா? இல்லை சார் நான் யானையை தான் நினைச்சேன் சார். அந்த யானை எப்படி, அது சவுத் ஆப்பிரிக்கா யானை, அது என்ன செய்ய பெருசா கம்பீரமா இருந்துச்சு, செம ஹைட்டா இருந்துச்சு. முன்னால் அப்படியே என்ன செஞ்சு அந்த தோல் கலர்ல அப்படியே அந்த தும்பிக்கை என்ன செஞ்சு ஃப்ரண்ட் பகுதி இருந்துச்சு. நீல அகலம் எப்படி தெரியுமா உஸ்தாத்? நம்ம மறுத்தா அவர் என்ன நினைப்பாரு? நம்ம சொல்லதான் முடியும், அதுக்கு மேலே இவங்க மறுத்தாங்கன்னு என்ன செய்யறது? அது நினைச்சது உண்மை. அப்ப அவருடைய இல்மல என்ன செஞ்சது இருந்துச்சு, அவருடைய இல்மல அது இருக்குது. அவர் அதை பார்க்கிறாரு, அவருக்கு அதை வடிவத்தை கொடுக்கிறாரு, அவர் அந்த நிறத்தை அடிச்சு ரங்க அடிச்சு கொடுக்கிறாரு. இப்படி அல்லாஹ்வுடைய இல்மில நம்ம எல்லாருமே இருந்தோம். என்னம்மா அது ஆலமுல் அருவாஹ்ல. அதனால உங்களுக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஅதீன் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலா, எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுத்தாங்களே, யாரெல்லாம் லப்பைக்குன்னு பதில் சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, காபா பார்க்காம மரணிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்ம அறிகிறோமா இல்லையா? அப்ப அன்னைக்கு ஹாஜரா இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு நேரடியா பதில் கொடுத்தாங்க. நம்மளாம் ஆலமுல் அருவாஹ்ல இருந்தோம். ஆலமுல் அருவாஹ்லையும் யாரெல்லாம் பதில் கொடுத்தாங்களோ, லப்பைக் சாயதேக்குன்னு பதில் கொடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் என்ன செய்வாங்க, காபா பார்க்காம என்ன செய்ய மாட்டாங்க, மௌத்தா போக மாட்டாங்க. அப்ப அன்னைக்கு பிரசண்டா இருக்கிறவங்க பதில் கொடுத்தாங்க மட்டும் கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்தீன் ஃபின்னாஸ்ன்னு அழைப்பு கொடுத்த நேரத்துல பதில் சொன்னாங்களா, அவங்க மட்டும் கிடையாது, நம்மளும் எல்லாரும் சேர்ந்து பதில் சொன்னோம். அதனாலதான் வசதியானவங்க கூட சில நேரத்துல போக முடியாம போயிருதா இல்லையா? அவங்களுக்கு ஏழை பால போயிடுறாரு, பள்ளியில மோதினாரா இருக்கிறவர் என்ன செஞ்சிடறாரு, போயிடுறாரு. கூட்டுறது பெருக்கருக்கு கூட நசீப்பு கிடைச்சிருது. அப்ப அன்னைக்கு அவர் பதில் கொடுத்தாருன்னு அர்த்தம். இப்ப நம்ம இல்லாம எப்படி பதில் கொடுத்துருக்க முடியும்? நம்ம இருந்தோம், ஆலமுல் அருவாஹ்ல இருந்தோம், நம்ம அதை கேட்டோம், நம்ம அதை என்ன செஞ்ச பதில் கொடுத்தோம். என்னம்மா இப்போ சங்கக்குரிய அருமைப்பட்ட வகுப்பு ஆலிம்களை தொடர்ந்து இப்ப நம்ம இறைவன் சம்பந்தமான அந்த விளக்கங்களை நம்ம என்ன பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் மனிதனை படைத்தான், இன்சை படைத்தான், ஜின்னை படைத்தான். அந்த இவைகளுக்கு உண்டான ரிஸ்குகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்தான். அவன் குர்ஆன் சொல்றான், அல்லாஹு லதி ஹலகக்கும் சும்ம ரஸகக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். தன்னுடைய குதிரத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா
என்ன செய்யலாம், வெளிப்படுத்த அவன் நாடிய பொழுது, தன்னுடைய குதிரத்தை அவன் வெளிப்படுத்த நாடிய பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்து, தன்னுடைய நியாமத்து, தன்னுடைய ஹிக்மத்தை அதை வெளிப்படுத்த நாடுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன மனித இனத்தை, ஜின் இனத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்தான். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லாலி யாபுதூன் அப்படின்னு பார்க்கிறோம். இல்லாலி யாரிஃபூன். அப்ப ஜின்னு இன்ஸு இவங்க மட்டும்தான் அல்லாஹ்வை என்ன செய்ய முடியும், அறிய முடியும். அல்லாஹ்வை அறிகிற சக்தி, அல்லாஹ்வை அறிகிற ஆற்றல் கரெக்டா உட்காந்து அந்த இல்ம உட்காந்து நம்ம கரெக்டா அசை போட்டோம்னு சொன்னா நாரிஃபுல்லா, அல்லாஹ்வை நம்ம என்ன செய்ய முடியும், மனித இனமும் ஜின் இனமும் என்ன செய்ய அறிய முடியும். மற்றவங்களுக்கு அந்த நசீபு கிடையாது. மலக்குகள் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. விலங்குகள் உட்காந்து யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்குங்களா, விலங்குகளுக்கு கட்டளை இருக்கா, நீ இறைவனை நீ என்ன அறியணும், உனக்கு ரிசுக்கு தர்றேன், உனக்கு எல்லாம் தர்றேன், நீ மாடு மாதிரி இருக்கிற, நீ ஆடு மாதிரி இருக்கிற, நீ கண்டு காணாம இருக்கிற, இறைவனை அறியக்கூடிய கொஞ்சம் கூட உனக்கு என்ன செய்யல, பொறுப்பே இல்லை. அப்படி யாராவது ஆடு மாடை பத்தி திட்ட முடியுமா உங்களுக்கு? யானை பத்தி திட்ட முடியுமா? விலங்குகளை பத்தி திட்ட முடியுமா? சிங்கத்தை பார்த்து கோவப்பட முடியுமா? என்னம்மா, ஏன்னா அப்படி ஒரு மாத்தாவே அவங்களுக்கு அப்படி ஒரு கட்டளையே அவங்களுக்கு இல்லை. சிங்கம் நீ என்ன செய்யணும், இறைவனை தஸ்பீஹ் செய், மை மீன்ஸ் இல்ல சபே பியாந்தி பாசு சொன்னாங்களே, இது மருதான் இலை விற்கிறதா இருந்தாலும் என்ன செய்யணும், என்னம்மா. அப்போ இறைவனை அறிய வேண்டியது, அது அறிகின்ற அந்த ஒரு கெப்பாசிட்டி மனித இனத்துக்கும் ஜின் இனத்துக்கும் தான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அப்ப அதை செய்யாம போகும்போது தான் என்ன வல் ஆசர் இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸ்ர்ன்றது அல்லாஹ் கொண்டு வர்றான். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ, இந்த ரெண்டு தான். அதான் குன்சு கன்சன் மஹ்ஃபியன் ஃபஹபப்த நுஅரஃப ஃபஹலக்துல் ஹல்க, படைப்புகளை நான் படைச்சேன். ஆனா எல்லாம் செஞ்சுட்டு என்ன நீ அறிவாயின்னு பார்த்தா நீ குருட்டு குழந்தையா இருக்கிறியே அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை பார்த்து என்ன செய்யறான், அங்கலாய்க்கிறான். இப்போ சங்கக்குரிய அருமை பட்டவகுப்பு ஆலிம்களை தொடர்ந்து அது இறைவன் சம்பந்தமான அந்த இல்ம அது ரமலானில் நமக்கு என்ன செய்யுது, நடுநிசி இரவுல நமக்கு கிடைக்குது. ஆசையோடு ஆர்வத்தோடு அதை நம்ம உள் வாங்கணும். எனக்கு அது அடிச்சு போட்டாலும் வரமாட்டிருக்கு, எனக்கு புரிய மாட்டிருக்குன்னா இல்லை, நமக்கு புரியாம அல்லது விளங்காம இருக்குமா, என்னம்மா, விளங்கணும்னு ஆசை இருந்தா, புரியணும்னு ஆசை இருந்தா நமக்கு புரியதான் செய்யும். என்னம்மா, விளங்கக்கூடாது புரியக்கூடாது அது அப்படி வரும்பொழுதுதான் நமக்கு என்ன செய்யும், புரியணும்னு ஆசை இருந்தாலும் அல்லாஹ் புரிய வச்சிருவான், விளங்கணும்னு ஆசை இருந்தாலும் அல்லாஹ் விளங்க வச்சிருவான். என்னம்மா சொல்றீங்க? அந்த ஒரு ஆர்வத்தை ஆசை அல்லாஹ் நம்ம அத்தனை பேருக்கும் தந்துள்ள புரிவானாக. இறைவனை அறிந்து வணங்குகின்ற பாக்கியத்தை விட ரஹ்மான் நமக்கு தந்தல் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. سبحان الله.